ஹாய் கைஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்ட் 3ல இருக்கும். பார்ட் 3ல நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் ப்ரப்போஸ் டிவிடெண்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரப்போஸ் டிவிடெண்ட் அப்படின்னால உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம், இட் இஸ் பீன் ப்ரப்போஸ்ட் அண்ட் இட் இஸ் எட் டு பி டிக்ளர்ட். சரியா? இது வந்து கரண்ட் இயருக்கு. அப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நம்ம வந்து இந்த வருஷம் எடுத்துக்கணும். இப்போ சம்முக்கு போயிடலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கேமரா ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து பெருசாக டெக்னிக்கலாக விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இப்போ தான் பழகின்னு இருக்கோன்றதால கேமரா டன். ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கேபிசி லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சர்ப்ளஸ் தட் இஸ் பேலன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் எவ்வளோ வந்திருக்கு? ஸோ 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க, 2024, 2025. இதில் ஓப்பனிங் எது அப்படின்னு குழம்பவே வேண்டாம். 2024 இதுதான் வந்து ஓப்பனிங். சரியா? 2025 வந்து க்ளோசிங்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த நம்மளோட ஃபார்முலா பிரகாரம் என்ன பண்ணணும்? க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் தான். ஸோ அப்படின்னா எடுத்து எழுதுங்க. க்ளோசிங் எவ்வளோ? 8 lakh. அதுக்கப்புறம் மைனஸ் 5 lakhs. 8 lakh மைனஸ் 5 lakh எவ்வளோ வரும்? 3 lakhs வருமா? இது டிவிடெண்ட் பேயபிள் 2025 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை இக்னோர் பண்ணுறேங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிவிடெண்ட் ப்ரப்போஸ்ட் ஃபைனல் ஃபார் தி இயர்ஸ். ஸோ இது வந்து ப்ரப்போஸ் பண்ண டிவிடெண்ட் எப்போ? 31st March 2024 and 2025. ஸோ 3 lakh and 3,50,000. ஸோ 3 lakhன்றது எதுக்கானது? 2024க்கானது. 2025க்கானது எது? 3,50,000. அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்? ஏற்கனவே போன வருஷம் ப்ரப்போஸ் பண்ணது தான் 2025ல் டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 2025 ப்ரப்போஸ் பண்ணதை 2026ல் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 2024 தான் நம்ம எடுத்துக்கணும். 3 lakhs. ஸோ மைனஸ் பண்ணி வந்தால் இது ஒரு 3 lakh, இது ஒரு 3 lakh, மொத்தமாக 6 lakh. ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ இதான் சொல்யூஷன். இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். கால்குலேஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். இதில் ஃபஸ்ட்டு சர்ப்ளஸ் பேலன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் க்ளோசிங், அப்புறம் லெஸ் சர்ப்ளஸ் பேலன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் ஓப்பனிங் தனித்தனியாக போட்டு இப்படி மைனஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 8 lakh மைனஸ் 5 lakh 3 lakh. ஸோ இதுக்கும் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? ப்ரப்போஸ் டிவிடெண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2024 எவ்வளோ? 3 lakh. ஸோ ரெண்டும் சேர்த்தா 6 lakh. இது எப்படி நீங்கள் காமிக்கணும்? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அப்படின்னு காமிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. 10% ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 10% என்ன அப்படின்னா இதுதான் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். சரியா? ஸோ சர்ப்ளஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ சர்ப்ளஸில் க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு பண்ணணும். க்ளோசிங் எது? இதில் 4,50,000 தான் க்ளோசிங், ஓப்பனிங் 2,50,000. ஸோ ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 lakhன்னு வரும். ஓகேவா? ஸோ இது டிவிடெண்ட் பேயபிள், இதை இக்னோர் பண்ணிடலாம். அடுத்து நம்மக்கிட்ட எனக்கு ப்ரப்போஸ் டிவிடெண்ட். ப்ரப்போஸ் டிவிடெண்ட் அப்படின்னா ஞாபகம் ரெண்டு விஷயம், ப்ரீவியஸ் இயர் தான் எடுத்துக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ? 1,50,000. ஸோ 1,50,000 நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணணும். இது கூட முடிஞ்சுதா? அடுத்து இன்ட்ரம் டிவிடெண்ட். இன்ட்ரம் டிவிடெண்ட் இஸ் இன் கனெக்ஷன் டு ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கணும் 50,000. இன்ட்ரம் டிவிடெண்ட்டே எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸும் எடுத்துக்கணும். எவ்வளோ? 10%.